அங்க உனக்காக மொத்த பேரும் வெயிட் பண்றது தப்பு இல்ல. ஆனா நான் கார்த்திக் அடிச்சது தப்பா? ஓகே ஓகே சாரி கயல், சாரி சாரி. வேணும்னா நீ அடி அடி. சார் விடுங்க சார். நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா நீ பண்ண தப்புக்கு இப்ப வரைக்குமே மன்னிப்பு கேட்கலையே கயல். தப்பா? நான் என்ன தப்பு பண்ண பிருத்வி? நல்ல கேள்வி. குட் क्वेश्चन. நீ தப்பே பண்ணல பிருத்வி. நீங்க என்ன தப்பாவே பாக்குறீங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே தப்பாவே தெரியுது. இப்ப கூட கார்த்திக் மேல எந்த தப்புமே இல்ல. ஓ, எல்லா தப்பு ஏன் மேலதான். எனக்காகதான் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. சரி பண்ற மாதிரி தெரியல கயல், சதி பண்ற மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் தப்பாக்குறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. இல்ல பிருத்வி. கயல், நீ எதுவுமே சொல்ல வேணாம் ப்ளீஸ். செஞ்சத தப்புனே உணராத ஒருத்திக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சார் ப்ளீஸ், நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, இது ஒரு பர்சனல் பிரச்சனை சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். ஓ, பர்சனல் பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை. புரியுது புரியுது. உங்க 2 பேர் பர்சனல் பிரச்சனையில நான் தலையிட்டுட்டேன் அதானே? இத பாரு, உன்னால கயலோட பேரு கெட்டு போய்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு எதிர அவளோட ஃபியூச்சர் பாழா போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இல்ல பிருத்வி, கார்த்திக் அந்த மாதிரி ஆள் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். புரியுது கயல், எனக்கு எல்லாம் புரியுது. கண்ணுக்கு எதிரா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. சரி கயல், நீ பண்றதெல்லாம் கரெக்ட். ஷூட்டிங்ல நீ பண்றதெல்லாம் கரெக்ட். இப்ப ஷூட்டிங்க்கு வராம இருக்கிறதும் கரெக்ட். உன்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் பண்றது மட்டும்தான் கரெக்ட். நான் பண்றதுக்கு எல்லாமே தப்பு. ஐயோ பிருத்வி, இது உங்களுக்கு புரியல. கார்த்திக் மேல எந்த தப்புமே இல்ல. ஆமா ஆமா ஆமா, உங்க 2 பேர் மேலயே எந்த தப்பும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு கயல், நீ முன்ன மாதிரி இல்ல. மாறிட்ட, ரொம்ப ரொம்ப மாறிட்ட. என்ன பிருத்வி இப்படி பேசுறீங்க? ஆமா பேசுறேன். நீ என்ன பேச வச்சிட்ட கயல். உன்கிட்ட இருந்த அந்த எளிமை, அந்த ப்ராட் மைண்ட், கையில வசதி இல்லைன்னா கூட அந்த இயலாமைய அழகா ஹேண்டில் பண்ண விதம் எதுவுமே இப்ப இல்ல கயல். அனாதை இல்லத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் அங்க என்ன சாப்பாடு போட வச்சு எவ்வளவு பெருந்தன்மையா நாகரிகமா பண்போட நடந்துகிட்ட. அந்த கயல் நீ இல்ல. நீ இப்போ ஒரு நடிகையா முழுசா மாறிட்ட கயல். அந்த பேரும் புகழும் உன்னை மாத்திருச்சு. உன்னை பெருசா பாதிச்சிருச்சு கயல். அதான் நிஜம். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற. போதும் கயல், எல்லாம் போதும். தயவு பண்ணி என்ன விட்டு. உன் விஷயத்துல நான் ரொம்ப வெறுத்துட்டேன் கயல். இனிமே சுத்தமா நான் உன் பக்கமே திரும்ப மாட்டேன் கயல். இதுக்கு விளக்கம் கொடுக்கறேன்னு என்ன பாக்குறதுக்கு கூட முயற்சி பண்ணாத. I'm sorry கயல், very sorry. I'm sorry.
ஐம் ரியலி சாரி. நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்னாச்சு பிருத்வி? ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? எனி ப்ராப்ளம்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நேத்ரா. நதிங். உங்க மேல எந்த தப்பும் இல்ல கார்த்திக். பிருத்விக்கு இருந்த எல்லா கோவத்தையும் உங்க மேல காமிச்சிட்டு போயிட்டாரு. ஏன் பிருத்விக்கு என் மேல இவ்ளோ கோவம்னு சத்தியமா எனக்கு புரியல. இல்ல பிருத்வி, எனக்கு உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இல்லனா இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. அம்மா வேற எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சுத்தி எல்லாமே தப்பாவே நடக்குது கார்த்திக். இல்ல கயல், இப்ப நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பிருத்வி உள் மனசுல ஏதோ வச்சிருக்காரு, மத்தபடி எதுவும் இல்லை. அதான் இப்படி ஆத்திரமா வெளிப்பட்டுருச்சு. எதையும் மறைக்காம சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல நேத்ரா, நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது. இந்த கார்த்திக் இருக்கானே ரொம்ப அதிகப்படியா பண்றான். அதான் ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஏதோ அவனுக்கு தான் ரொம்ப உரிமை இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் பொறுத்து பார்த்தேன். முடியாம இன்னைக்கு அவனை ஓங்கி அரைஞ்சிட்டேன். இன்னும் அவனை அற விட்டுருக்கணும். என்ன சொல்றீங்க பிருத்வி? கார்த்திகா அடிச்சிட்டீங்களா? ஆமா நேத்ரா. பிருத்வி உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணாரு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால நீ அதை ஏத்துக்கல. ஏன்னா உன் மனசுல அவர் மேல காதல் இல்லைங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது உன்னோட குடும்ப விஷயம். ஆனா இதெல்லாம் எதுவுமே புரியாம நீ மறுத்ததை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு கயல். என்னவோ கையிலுக்கு அவன் தான் இன்சார்ஜ் மாதிரி அவ கைய பிடிக்கிறான். எங்க பர்சனல் விஷயம் அது இதுங்கிறான். அதான் செம்ம டென்ஷன் ஆகி கைய நீட்டிட்டேன். நேத்ரா, இந்த கையில என்னடான்னா ஏன் கார்த்திக் அடிச்சீங்கன்னு என்கிட்டே கேள்வி கேட்கிறான். என்ன பிருத்வி பண்றது? இந்த மாதிரி நடக்கிறப்பதான் சில பேரோட நெஜ முகமே தெரியுது. நான் உங்ககிட்ட அப்பவே அவ்வளோ சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இப்ப அனுபவப்பட்டுட்டீங்க. கடைசியில வருத்தம் தான் மிச்சம். அதே நேரம் அவர் மேல நீ வச்சிருக்கிற நன்றி உணர்ச்சியையும் மரியாதையையும் அவர் புரிஞ்சுக்கவே இல்லையே கயல். தயவு செஞ்சு இப்ப நடந்ததை மனசுல இருந்து அழிச்சிடுங்க கார்த்திக். சரி பிருத்வி, விட்டு தள்ளுங்க. ஆனா ஒண்ணு பிருத்வி, எல்லாமே நல்லதுக்குன்னு நினைங்க.